தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வாரிசு அரசியல் என்பது மன்னராட்சி முறையோட நீட்சி, பண்ணையார் தனத்தோட எச்ச சொச்சம், பார்ப்பனியத்தோட நவீன வடிவம். அண்ணா சொல்றாங்க, சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை கொடுப்பதுங்கிறது. அதே அண்ணா திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குற போது வெறுமனே திருமணம் மட்டும் காரணம் இல்ல, மணியம்மை பெரியார் திருமணம் மட்டும் காரணம் இல்ல, மணியம்மை வாரிசாக அறிவிக்கிற வாரிசு உரிமை அந்த ஏற்பாட்டுக்கு தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சார். அதே அண்ணா சொல்றாரு, பெரியாரை நோக்கி வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு, எந்த காலத்து நடைமுறை, அது ஜனநாயகத்தை உகந்தது தானான்னு பெரியாரை நோக்கி கேள்வி கேட்டவர் அறிஞர் அண்ணா. அதை மெத்த பணிவோடு நான் நினைவுற்றேன். அதே போல இளைஞரணி பொறுப்பில் வெள்ளக்கோள் சாமிநாதன் இருந்தார், இன்னைக்கு உதயநிதி இருக்காரு. வெள்ளக்கோள் சாமிநாதனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பும் அந்த முக்கியத்துவமும் ஏன் வெள்ளக்கோள் சாமிநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்படல, உதயநிதிக்கு ஏன் வழங்கப்படுது? காரணம் அந்த குடும்பத்தில் பிறந்தவர். அப்ப அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க இந்த முதன்மைத்துவம் இருக்குல்ல, இது சரிசமமான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுறப்ப தம்பி ரமேஷுக்கு பதில் சொல்ற மாதிரி சொன்னாப்புல, சொல்றப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் டெல்லியில் நடந்த ஓபிஎஸ் அமைப்போட நிகழ்வில் ராகுல் காந்தி பேசுறார். அப்ப சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை தெலுங்கானா மாநிலம் எடுத்திருக்கிறது நல்ல முன்னுதாரணம். அதே போல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று சொல்றார். அப்ப மாநிலங்கள் எடுக்க முடியும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ராஜஸ்தானுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, தெலுங்கானாக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அதே அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசு ஏன் எடுக்க மறுக்கிறதுங்கிறதா என் கேள்வி. அப்புறம் திமுக இந்த பாஜக எதிர்ப்புங்கிற உன்னை வச்சு ஒண்டி ஓட்டுது. திமுகவுக்கு எப்போதும் இரட்டை நிலைப்பாடு, இரட்டை நாக்கு. எப்படின்னா, தமிழ்நாட்டில் பேசுவாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை மோடி கொண்டு வரவில்லை, வஞ்சித்து விட்டார், நீட் தேர்வை புகுத்தி விட்டார், இது தமிழ்நாட்டில். ஆனா என்னாச்சுன்னா 2019 2021 இந்த தேர்தலில் எய்ம்ஸ் மருத்துவமனை மோடி கொண்டு வரவில்லை என்று திமுக பரப்புரை செஞ்சது. அது உண்மையும் கூட, மாற்று கருத்து இல்லை. 21 திமுக வென்ற பிறகு மருத்துவ கல்வி திறப்புக்கு மோடியை கூப்பிட்டாங்க, மோடி வந்து திறந்து வைக்கணும்னு. அப்ப டெல்லியில போய் அமித்ஷா பார்த்து வர்றாரு டிஆர் பாலு, கேட்கறாங்க, என்னங்க கோபாக் மோடி நீங்க இப்ப போய் மோடி எல்லாம் கூப்பிடுறீங்க என்னங்க அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு டிஆர் பாலு சொல்றாரு, வெள்ளி தட்டுல வச்சு, எப்படி வெள்ளி தட்டுல வச்சு 11 மருத்துவ கல்வியை கொடுத்தது நரேந்திர மோடி, அது வேண்டாமா, பாஜக இணக்கமா இருந்ததான் சாதிக்க முடிச்சுங்கிறார். இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு பரப்புற, அங்க வெள்ளித்தட்டுல வச்சு கொடுத்தாருன்னு பேச்சு. அதே போல 2023 டிசம்பர்ல தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ள சமயத்துல உதயநிதி கேட்கிறாரு, உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு நிர்மலா சீதாராமனை நோக்கி கோமா கட்டுறாரு. அந்த பேச்சு சமூக வலைதளங்கள பரவுது. ஆனா அதே சமயத்துல டிஆர் பாலு டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு, மத்திய அரசு வஞ்சிக்கிற நோக்கத்தோடு இல்ல, ரொம்ப கவலை கொண்டிருக்காங்க, அதனாலதான் தூதுக்குழுவை அந்த குழுவை அனுப்புனாங்க தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு. அதுவும் இல்லாம ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிடுறது பெரிய விஷயம். எப்ப? அதே சமயத்துல இங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒழிக டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ். ஏன்னா திமுக வரலாறு அப்படிப்பட்டது. ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடல பேசுறாங்க, இந்துக்கள்னா திருடன்னு பேசுறாங்க, பெரிய அளவுல சர்ச்சையா மாறிடுது. அதுக்கு ஒரு வழக்கு போட்டு இழுக்கிறாங்க. வழக்கு போட்டு இழுத்தோன்னா ஐயா கருணாநிதி சொல்றாங்க, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்துக்கள்னா திருடன்னா உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன் என்று சொன்னேன், என் மூக்கை குறிபார்த்து அண்டம் காக்க சொன்னாட. என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்க என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். அந்த மாதிரி அந்தர்வல்டி திமுகவின் வரலாறு முழுக்க நிரம்பி இருக்கிறது. சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சீமான் சொன்னார். நான் விளக்கம் சொல்றேன். ரஜினிகாந்த போய் அண்ணன் சீமான் பாக்குறாங்க, பாக்குறப்ப அதுக்கு சாயம் பூசப்படுது, பாஜக போறாரு, பாஜக அசிமெண்ட் வளர்ச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல அண்ணன் சீமான் தர்க்கத்தை வைக்கிறாங்க. இதே ரஜினிகாந்தோட திமுக காரங்க பங்கேற்கிறாங்க. அப்ப எல்லாம் தெரியலையா, பாஜக தெரியலையா, இப்ப நான் போனா மட்டும் ஆயிரானா? சங்கின்னா நண்பன் ஒரு பொருள் இருக்கு, நான் அந்த பொருள் படம் எடுத்துக்கிறேன், ஆனா உண்மையான சங்கி திமுக தான் அதே இடத்துல பதிவு பண்ணாங்க. அப்ப அதே போல திமுக பத்தி சொல்லணும்னா, மத்திய அமைச்சரவையில திமுக 18 ஆண்டுகள் அங்கம் வச்சிருக்கு. இந்தியாவோட எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பு 18 ஆண்டு காலம். குறிப்பா 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியா 14 ஆண்டு காலம். அந்த 14 ஆண்டு காலத்துல மாநில சுயாட்சியை மீட்பதற்கு ஆளுநர் பதவி நீக்கம் செய்வதற்கு, சாதிய பாதுகாப்புடைய சட்டப்பதிவை நீக்கம் செய்வதற்கு, ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடிய 356 சட்டப்பதிவை நீக்குவதற்கு,
காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்கு, முல்லை பெரியாற்றில் 152 அடியா உயர்த்துவதற்கு, கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் செய்யல. இப்ப வரக்கூடிய காலத்துல என்ன செய்ய போறாங்க? ஒண்ணும் செய்யப்படுறது இல்ல. அப்ப திமுகவும் அதிமுக மாறி மாறி லாவணி கச்சேரி பாடும். இவங்க எல்லாம் ஆண்டு அதிகாரத்தில் இருந்து கொளுத்தவங்க. இந்த கட்சிகளை புறந்தள்ளணும். இறுதியா ஒரே ஒரு செய்தி, பிராமண கடப்பாரன்னு சொல்லி அண்ணன் பொன்ராஜ் வருத்தப்பட்டாங்க. திமுகவில் அன்றே அண்ணா வந்து பார்ப்பனர்களை பிராமணர்களை உறுப்பினராக சேர்த்து விட்டார். அப்ப அவர் சொன்ன அந்த விளக்கம் தான் பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனித்த ஒழிப்பும். வெங்கட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை திமுக கொள்கை வகுப்பணியில வச்சார். அதே போல நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு, தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு, எங்களோட கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்கள் வர்றாங்கன்னா நாங்க ஆற தருவோம், நேசிப்போம், ஏத்துக்கிறோம். அதை கொண்டு இந்த போலித்தனமான திராவிடத்தை அம்பலப்படுத்தும் சொல்றேன். அவ்வளவுதான் செய்தி. இதை நிறைவா ஜென்சி கிட்ட பத்தி அண்ணன் கல்யாணசுந்தரம் பேசினாங்க. அதுல பல பேரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் ஜென்சி கிட்டுனாங்க. அதிமுக ஆட்சியில தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன தங்கை அனிதாவும் ஜென்சி கிட்டு தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல கொலை செய்யப்பட்ட ஸ்டோலின் ஜென்சி கிட்டு தான். அதனால உண்மையான இளைஞர்கள், இந்த மண்ணை மக்கள் நேசிக்கக்கூடியவங்க எங்கள்கிட்ட இருக்காங்க. கூட்டம் இருக்கு. கூட்டம்னா படை நேர்த்தி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. இங்க தாவேகா சார்ந்த தோழர்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா பேசினாங்க. பேசுறப்ப பராசக்தி ஜனநாயகனோட வழக்கமான மோடுக்கு போயிட்டாங்க. அதனால 26 தேர்தலுக்கு பிறகு நிறைய கேள்விகள் தம்பிக்கனே வச்சுட்டேன். அதுக்கு பதில் சொல்லட்டும். இன்னொரு அவையில் நிறைய கேள்வி எழுப்புவோம். பாவம், சிரமப்படுத்த வேண்டாம். அதனால நாம் தமிழர் கட்சி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று 2026 நாங்க வெல்லுவோம். அதிகப்படியான இளைஞர்களுக்கு வாய்ப்பை தரப்போற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மாற்றத்தை, உண்மையான மாற்றத்தை சாத்தியப்படுத்தி ஒரு நல்லாட்சி நிறுவ கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெல்ல வைப்பார்கள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.